ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் கரவின். ஷவுமி கிட்ட இருந்து மார்க்கெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஸோ அதனால் ஷவுமியுடைய அடுத்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின ஒரு அப்டேட் தான் எடுத்து வந்திருக்கேன். ஷவுமி கிட்ட இருந்து Xiaomi 14 Pro அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் தான் அடுத்ததாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸ் இப்போ இன்டர்நெட்டில் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி Xiaomi பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பட்ஜெட் சீரிஸை வந்து அந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. முன்னெல்லாம் பட்ஜெட் செக்மெண்ட் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லாம் கூட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மோஸ்ட்லி பார்க்கும்போது ஃப்ளாக்ஷிப் சீரிஸாக தான் இருக்குது. அந்த வகையில் தான் அவங்க அடுத்து கொண்டு வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுமே ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் தான் வரப்போகுது. Xiaomi 14 சீரிஸில் Xiaomi 14 Pro அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் அடுத்ததாக அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல சைனாவில் தான் வரும். அதை தொடர்ந்து இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.6 இன்ச்சஸ்க்கான சைஸில் இருக்க போகுது. QHD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED டிஸ்பிளே. பட் இந்த வாட்டி ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக தான் இருக்கும், கர்வ்டு டிஸ்பிளே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் எக்ஸாக்டாக என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. ப்ரீவியஸாக Xiaomi 13 Proலாம் பார்த்தோம்னா 120 Hz கொடுத்துருந்தாங்களா. ஸோ இந்த வாட்டி அதை அப்கிரேட் பண்ணி 144 Hz வரப்போகுதா இல்லை 120 Hz வரப்போகுதான்னு தெரியல. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே 12 பிட் கலருக்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளேவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய கலர்ஸை நமக்கு எக்ஸ்ட்ராவாக காட்டக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இருக்க போகுது. அதே மாதிரி LTPO 4.0க்கான டெக்னாலஜியில் இருக்க போகுது. மற்றபடி எப்பவும் போல் HDR10+, டால்பி விஷன், கார்னிங் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கடான டிஸ்பிளே, PWM டிமிங் ஃபீச்சர் எல்லாமே கம்ப்ளீட் பேக்கடான ஒரு டிஸ்பிளேவாக தான் இந்த வாட்டியும் இந்த டிஸ்பிளே அப்படின்றது இருக்க போகுது. பட் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் எக்ஸாக்டாக என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி அப்படின்னு வரும்போது ப்ரீவியஸாக பார்க்கும்போது Xiaomi 13 Pro பார்த்தோம்னா 4820 mAh அப்படின்ற பேட்டரி கெப்பாசிட்டி தான் ஆக்சுவலாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி 4860 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, ஸோ 5000 அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவல் பார்க்கும்போது 4860 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இந்த வாட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன கேட்டீங்கன்னா ரொம்பவே போதும். என்னோட ஸ்மார்ட் ஃபோன் iQoo Neo 7 Proலையும் 120 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான். கிட்டத்தட்ட ½ an hour நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. ஸோ அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சார்ஜர் தான் இங்கே கொடுக்குறாங்க. இது போக வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இங்கே இருக்க போகுது. 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த லீக்ஸ் எல்லாத்துக்கும் காரணம் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் அவங்களுடைய ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசஸரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸரோட வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றின அப்டேட்ஸ் தான் இப்போ அதிகமாக இன்டர்நெட்டில் ரோல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சீரிஸில் தான் இந்த Xiaomi 14 Proவும் வரப்போகுது. அதனால தான் இன்டர்நெட்டில் இப்போ இந்த Xiaomi 14 Pro பற்றின அப்டேட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசஸர் தான் இந்த Xiaomi 14 Pro ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுக்க போகிறாங்க. மற்றபடி ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 விட இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸராக நமக்கு வர போகுது. அதனால் பர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எதுலையும் இருக்கும். அதில் நம்ம எந்த ஒரு டவுட்டும் வேணாம். மற்றபடி LPDDR5X UFS 4.0க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, ஆப்டிக்ஸ் மோட்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கண்டிப்பாக இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது அதெல்லாம் டாப் நாச்சாக கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பெருசாக குறை இருக்காது. அடுத்து மெயினாக இந்த மாதிரியான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கேமரா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம். ப்ரீவியஸாக Xiaomi 13 Proல பார்த்தோம்னா அங்கே வந்து நமக்கு 3 கேமரா கொடுத்துருந்தாங்க. அதில் பிரைமரி 50 மெகாபிக்சல் கேமரா இருந்துச்சு. அண்ட் அல்ட்ரா வைட் டெலிஃபோட்டோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. டெலிஃபோட்டோவில் 70x ஜூமோட நமக்கு அந்த டிஜிட்டல் ஜூமோட டெலிஃபோட்டோ அப்படிங்கிறது 13 Pro ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி இந்த Xiaomi 14 Proல பார்க்கும்போது 50 மெகாபிக்சல்கான குவாட் கேமரா 4 கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த 50 மெகாபிக்சல் பிரைமரி மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம்டாக தெரியுது. மற்றபடி இருக்கக்கூடிய கேமராலாம் என்ன மெகாபிக்சல் இருக்க போகுது, என்ன மாதிரியான கேமராஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின அப்டேட்ஸ் பெருசாக இல்லை. பட் கண்டிப்பாக இந்த வாட்டியும் டெலிஃபோட்டோ இருக்கும். ப்ரீவியஸாக பார்க்கும்போது 70x ஜூமோட நமக்கு டெலிஃபோட்டோ கொடுத்தாங்க. ஸோ இந்த வாட்டி இது 100x ஜூமோட இருக்கா இல்லை எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் கேமராடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ரீவியஸாக Xiaomi 13 Proல பார்க்கும்போது பிரைமரி கேமராடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நமக்கு Samsung Galaxy S23 Ultra அதெல்லாம் ஈக்குவல் பண்ணுற அளவுக்கான கேமரா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பிரைமரியில் ஆக்சுவலி Xiaomi 13 Pro கொடுத்தது. பட் அதை தாண்டி இந்த சப்போர்ட்டிவ் கேமராஸ்னு பார்க்கும்போது அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. நமக்கு டெலிஃபோட்டோ 70x டெலிஃபோட்டோலாம் பார்க்கும்போது சாம்சங்கோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஈக்குவலாக இல்லை. அதேமாதிரி லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் HDR பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு சாம்சங் விட இது அங்கங்கே கொஞ்சம் திணற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி வீடியோ ரெக்கார்டிங்கில் பார்க்கும்போதுமே 8Kக்கான வீடியோ ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி 4Kல HDR டால்பி விஷனோடலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சப்போர்ட்லாம் 13 Proல இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 14 Proலையும் அது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதெல்லாம் இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் பெட்டரான ஒரு கேமரா குவாலிட்டிக்கான ஸ்மார்ட் ஃபோனாக
எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஓகே. ஸோ அது வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த வாட்டியும் அவங்க எப்பவும் போல் லைக்காவோட தான் பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த கேமராவுக்கான ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ லைக்கா அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு பாப்புலரான பிராண்ட். ஸோ அவங்க கூட தான் கொலாபரேட் பண்ணி இந்த கேமராவுக்கான அந்த ஆப்டிமைசேஷன் எல்லாமே அவங்க பண்ண போகிறாங்க. முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த வாட்டியும் Xiaomi 14 ப்ரோலையும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸாக 13 ப்ரோலையும் அதான் இருந்துச்சு. பட் 13 ப்ரோவில் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவில் 1080 பிக்சலில் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி அதை 4K கொடுத்தாங்கன்னா ஓகே. ஏன்னா கண்டிப்பாக இவங்களுடைய செக்மெண்ட்டுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் செல்ஃபியில் கொடுத்தே ஆகணும். ஸோ அது இந்த வாட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதெல்லாம் இருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக அதர் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் அது போக டியூவல் ஸ்பீக்கர் இருக்கும். அதே மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் விஷயங்கள்லாம் எப்பவும் போல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருவாங்க. அண்ட் IP68க்கான ரேட்டிங்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கலாம். அதற்கான சப்போர்ட்லாம் இருக்க போகுது. அதே மாதிரி Android 14 டேரெக்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 4 வருஷத்துக்கான OS அப்டேட்கான அஷூரன்ஸோடையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ Android 18 வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்டேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி இதெல்லாம் தான் ஆக்சுவலி இந்த Xiaomi 14 Pro ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக இருக்க போகுது. அண்ட் இதெல்லாம் சேர்த்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்போ எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சைனா மார்க்கெட்டில் அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த ப்ரைஸிங்கை பேஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸிங் வரும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணலாம். அதனால் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் மோஸ்ட்லி இப்போ இருக்கக்கூடிய கேஸ் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய லீக்ஸ் படி பார்க்கும்போது ப்ரீவியஸாக Xiaomi 13 Pro பார்த்தோம்னா 75,000 மாதிரியான ப்ரைஸிங்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக அபோவ் 70K அப்படின்ற ப்ரைஸிங்கில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி பார்ப்போம் சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகட்டும். லான்ச் ஆனதும் இந்தியன் மார்க்கெட்டில் எப்படி எக்ஸாக்டாக வருது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி இந்த Xiaomi 14 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ இருக்கக்கூடிய இந்த லீக்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிடுங்க.